இந்தியாவுடைய நீதித்துறையை அதிர வைக்கிற அளவுக்கான ஒரு வழக்கு. நீதிமன்றத்துல உயர்தரத்துல பல ஆண்டுகளா இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய பரபரப்பான வழக்கு இப்போ இந்தியா முழுவதுமே பெரிய அளவுக்கான ஒரு கவனத்தை ஈர்த்திருக்கு. இது சாதாரண விசாரணையாக இல்லாம உச்ச நீதிமன்றத்திலேயே முக்கியமான 3 நீதிபதிகளுடைய அமர்வுல 10 நாட்கள் முழுக்க நடந்திருக்கக்கூடிய ஒரு விசாரணை. அதுல மொத்தமாக 55 சாட்சிகள், ஆயிரக்கணக்கான ஆவணங்களை கொண்டு அதோடைய அடிப்படையில 64 பக்கம் வச்சிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையை இந்தியாவுடைய மிக உயர்ந்த நீதிமன்றத்திற்கு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஒரு நீதிபதியோட மேல இந்திய நீதித்துறையில சரித்திரத்திலேயே இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான ஒரு நேரடியான குற்றச்சாட்டுகளோ அரசியல் தலையீடுகளோ பல நேரடி குற்றங்களை பற்றி இருக்கக்கூடிய தாக்கங்களும் உருவாகி இருக்கிறதாகவும், யார் யார் இதுல தொடர்புடையவங்களா இருக்காங்க, என்ன சூழல்ல இது நடந்திருக்கு, அந்த ஜட்ஜ் மேல இவ்வளவு பெரிய விசாரணை ஏன் வந்திருக்கு அப்படின்றதும், இந்த வழக்குடைய முடிவுகள்ல நீதித்துறை என்ன மாதிரியான தாக்கத்துல ஆழ்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்றதும், அந்த 66 பக்க அறிக்கை ஏற்கனவே சில முக்கிய அதிகாரிகளை நடுங்க வச்சிருக்கு. இப்போ நம்ம அந்த அறிக்கையில லைன் பை லைன், எவிடன்ஸ் பை எவிடன்ஸ் என்ன இருக்கு அப்படின்றத பத்தி உடைச்சு பார்க்க போறோம். இது பத்தின முழுமையான விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கேஸ். இது இந்தியன் ஜுடிஷியரியோட கிரெடிபிலிட்டியை டிஃபைன் பண்ண போகக்கூடிய ஒரு முக்கியமான டர்னிங் பாயிண்ட். கோபாசை நண்பர்களுக்கு வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க. பொதுவாக நாட்டுடைய முதுகெலும்பாகவும் மக்களுடைய நம்பிக்கையாகவும் திகழ்றது அப்படின்னா அது நீதிமன்றங்கள் தான். அத்தகைய நீதிமன்றத்துல உயர்தரத்துல இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவரை பத்தின செய்தி தான் இன்னைக்கு இந்தியாவிலேயே மிகப்பெரிய அளவுக்கான ஒரு பேசும் பொருளா மாறி இருக்கு. அது டெல்லி உயர் நீதிமன்றத்துடைய முன்னாள் நீதிபதியான யஷ்வந்த் வர்மா அவரை பத்தின ஒரு வழக்கு தான். அதாவது அவருடைய வீட்டுல கட்டுக்கட்டான பணம் ஒரு மூட்டையில தீயில பாதி எரிஞ்சிருந்த நிலையில பிடிக்கப்பட்டிருந்துச்சு. அந்த பணம் பத்தின வீடியோ அப்படின்றது வெளியாகி இந்தியாவையே பெரிய அளவுக்கான ஒரு அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருந்துச்சு. ஸோ இது பத்தின விசாரணையை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி பல தரப்புல இருந்து தொடர்ச்சியாவே அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டுட்டு வந்துச்சு. இந்த சூழ்நிலையை தான் இந்தியாவுடைய முன்னாள் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவருடைய தலைமையில 3 பேர் கொண்டு இருக்கக்கூடிய ஜட்ஜுகளை ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ணி ஒரு விசாரணை குழு உருவாக்குறாங்க. அந்த விசாரணை குழு கிட்டத்தட்ட 10 நாள் சிட்டிங்ல உட்காந்து இந்த விசாரணையை நடத்தி இருக்கிறாங்க. அந்த சிட்டிங்கோட விசாரணையில 55 விட்னஸஸை விசாரணை பண்ணி அதை பதிவும் பண்ணியிருக்கிறாங்க. இந்த விசாரணையோட முடிவில் 64 பக்கம் கொண்டு இருக்கக்கூடிய அறிக்கையை அவங்க சப்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த 64 பக்கம் கொண்டு இருக்கக்கூடிய அறிக்கை தான் இப்போ வெளியாகி இருக்கு. அதன் மூலமா மிக முக்கியமான தகவலும் வந்திருக்கு. இதுல மிக முக்கியமானது என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மா அவர்கள் மார்ச் 15ஆம் தேதி அன்னைக்கு ஒரு வெக்கேஷனுக்காக வெளியே போறாரு. அப்படி அவர் வெளியே போயிருந்த சூழல்ல தான் அவருடைய வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ராவா ஒரு ரூம், அதாவது ஸ்டோர் ரூம் போல இருக்கக்கூடிய ஒரு ரூம் தீப்பிடிச்சு எரியுது. அப்படி தீப்பிடிச்சு எரியும் போது தான் ஃபயர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த தீயை அணைக்கிறாங்க. போலீஸுமே அங்க வராங்க. அது மட்டும் இல்லாம அவருடைய பொண்ணும் ஜஸ்டிஸ் வர்மா அவர்களுடைய பிஏவுமே அங்கதான் இருக்கிறாங்க. அந்த தீ விபத்தை அணைச்சு முடிக்கும் பொழுது ஒரு சில வீடியோக்கள் எடுக்கப்படுது. ஏன்னா பொதுவாக ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்கக்கூடிய இடத்துல புகைப்படங்களும் வீடியோக்களும் பதிவு பண்ணுறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம். அப்படி வீடியோ எடுக்கும் பொழுது தான் ஒரு விஷயம் சிக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு மூட்டையில் 500 ரூபாய் நோட்டுகள் கட்டுக்கட்டாக பாதி எரிஞ்சிருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ வைரலாக மாறுது. இது அடுத்த நாளெல்லாம் வைரலாக மாறலை. ஒரு 10 நாட்களுக்கு பிறகு, அதாவது இந்த நிகழ்வு நடந்து ஒரு 10 நாட்களுக்கு பிறகு தான் அந்த வீடியோ வைரல் ஆகுது. இந்த விஷயமானது இந்தியா முழுக்கவே பெரிய அளவுக்கு பேசப்பட்டுச்சு. ஏன் அப்படின்னா, ஒரு ஜட்ஜு வீட்டில் ஒரு மூட்டையில் எரிஞ்சிருக்க நிலையில் இப்படி அளவுக்கான பணம் எப்படி வந்துச்சு? அப்போது அந்த ஜட்ஜு லஞ்சம் வாங்கியிருக்கிறாரா? எந்த வழக்குக்காக இந்த லஞ்சம் வாங்கியிருக்கிறார்? இந்த பணமானது முன்னதாகவே கொடுத்துருக்கக்கூடிய தீர்ப்புக்காகவா, இல்லை இனி வரக்கூடிய வழக்கில் கொடுக்க போகிற தீர்ப்புக்காக அவர் வாங்கியிருக்கிறாரா? இப்படின்னு பல விஷயங்கள் பேசும் பொருளாக இருந்துட்டு இருந்துச்சு. இதை பற்றின பல உரையாடல் நிகழ்ந்திருந்துச்சு. இத்தகைய சூழலுக்கு அப்புறம் தான் நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய சஞ்சீவ் கண்ணா அவர்கள் ஓப்பனாவே ஒரு விசாரணையை நடத்த சொல்லியிருந்தாரு. அது ஒரு இன்ஹவுஸ் விசாரணையா நடத்தப்பட்டுச்சு. அதாவது போலீஸ் யாரும் இல்லாம அது இன்ஹவுஸ்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு விசாரணையாக நடத்தப்பட்டுச்சு. அந்த விசாரணையில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பஞ்சாப் அண்ட் ஹரியானா ஹைகோர்ட் ஷீல் நாகு, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் ஹிமாச்சல் பிரதேஷ் ஹைகோர்ட் GS சந்தன்வாலியா, அது மட்டும் இல்லாமல் கர்நாடகாவுடைய ஹைகோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜஸ்டிஸ் அனூர் சிவராமன், இவங்க 3 பேரும் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு குழு தான் விசாரணை நடத்தியிருந்தாங்க. அந்த குழுவை உருவாக்குனது CJI தான். அதில் பார்ட்டிசிபேட் பண்ண மிக முக்கியமான மூத்த 3 வழக்கறிஞர்களும் இவங்க தான்.
இவங்க விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அதாவது பொதுவாக 10 நாள் நடத்தியிருக்கிறாங்க. அதில் 55 விட்னஸ்கள் வந்துட்டு விசாரிக்கப்பட்டிருக்கிறாங்க. மொத்தமாக அந்த 10 நாட்களும் 55 விட்னஸ்களும் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எழுத்துப்பூர்வமாகவும் சரி, வீடியோ ரெக்கார்டராகவும் எல்லா விஷயத்தையுமே அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இன்க்ளூடிங் யஷ்வந்த் வர்மாவாக இருக்கட்டும், அவருடைய பிஏவாக இருக்கட்டும், அவரோட பொண்ணு பேசியிருக்கிறதாக இருக்கட்டும், கொடுத்துருக்கக்கூடிய வாக்குமூலமாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே வந்துட்டு தெளிவாக வந்து ரெக்கார்ட் செய்யப்பட்டிருக்கு. இப்போ இந்த அறிக்கையில் வந்து முதல் கட்டமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அவருடைய வீட்டில் இருந்து அந்த தீ விபத்து சமயத்தில் ஒரு ஸ்டோர் ரூமில் இவ்வளோ பணம் பிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அந்த பணத்தை நேரடியாகவே கண்ணில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஐ விட்னஸாக இருக்கக்கூடிய அந்த 10 சாட்சிகள் தான் வந்துட்டு மிக முக்கியம் வாய்ந்த சாட்சிகளாக இதில் பார்க்கப்படுறாங்க. அதில் ஃபயர்மேனாக இருக்கட்டும், அதாவது தீயணைக்கு வந்த ஃபயர்மேனாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அவருடைய பொண்ணாக இருந்தாலும் சரி, அவருடைய பிஏவாக இருந்தாலும், அதாவது இந்த ஐ விட்னஸாக அந்த பணத்தை பார்த்துருக்கக்கூடிய ஆட்கள் கிட்ட இருந்து நேரடியாகவே ஆய்வுகளை மேற்கொண்டு அவங்களுடைய கருத்தையும் சரி விட்னஸையும் வாங்கி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இந்த 10 சாட்சிகள் தான் மிக முக்கியம் வாய்ந்த சாட்சிகளாக கருதப்படுறாங்க. ஏன் இவங்க மிக முக்கியமான சாட்சிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்படி ஒரு பிரச்சனை வந்துட்டு வந்த உடனேவே யஷ்வந்த் வர்மா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்கிட்ட இந்த மாதிரி இந்த காசும் இல்லை, நான் யார்கிட்டையும் காசு வாங்கவும் இல்லை, என் வீட்டில் இப்படி ஒரு பணக்கட்டு இல்லவே இல்லை, யாரோ என்ன ஒரு ட்ராப்பில் சிக்க வைக்கிறதுக்காக இந்த தீ விபத்தை மையமாக வச்சு கொண்டு வந்து பணத்தை அவங்களே வச்சுட்டு வீடியோவே எடுத்து அதை வெளியும் விட்டுருக்குறாங்க, என்கிட்ட இந்த மாதிரி ஒரு பணம் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதோடவே இது ஒரு கான்ஸ்பிரசி தியரி அப்படின்றதாகவும் ஒரு விஷயத்த முன்வைக்கிறார் அவர். பட் அவர் எவ்வளோதான் இப்படி சொல்லி இருந்தாலுமே கூட இந்த விசாரணையானது அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் பொய்யானது அப்படின்றத வந்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த எரிஞ்சு போயிருக்கக்கூடிய பணத்தை வந்து நேரடியாகவே பார்த்துருக்கக்கூடிய அந்த 10 பேர்த்தையுமே வந்துட்டு விட்னஸாக வந்து விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அது எல்லாம் இல்லாமல் எலக்ட்ரானிக்கல் எவிடன்ஸ் எல்லாத்தையுமே இந்த கமிட்டியில் அவங்க சப்மிட்டும் பண்ணியிருக்கிறாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, அந்த விபத்து நடக்கும்போது, அந்த தீ விபத்து நடக்கும்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வீடியோக்களும் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. ஈவன் அந்த தீ விபத்து நடக்கும்போது எடுக்கப்பட்டிருக்க அந்த வீடியோக்கள்லேயே வந்துட்டு பணம் எரியறத கூட விஷுவலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோ ஆதாரங்கள் மட்டும் இல்லாமல் அந்த பணம் எரிஞ்சிட்டு இருக்கிறத கண்ணால் பார்த்துருக்கக்கூடிய சாட்சிகளும் இருக்காங்க அப்படின்றதையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இதில் இப்போ ரொம்ப முக்கியமாக அடுத்து நம்ம பார்க்க விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஜட்ஜுடைய வீடு இருக்கிறது அப்படின்றது பொதுவாக அந்த நீதிபதிகள் இருக்கக்கூடிய குவார்ட்டர்ஸ் தான். அந்த குவார்ட்டர்ஸ் வந்து முழுக்கவே செக்யூரிட்டிகளாலையும் போலீஸ்களாலையும் எப்பொழுதுமே பாதுகாப்பு நிறைஞ்சிருக்கக்கூடிய இடமாக இருக்கக்கூடிய இடம் தான். ஈவன் அந்த வீட்டுக்கு வேலைக்கு போகக்கூடிய ஆட்கள் கூட மிகவுமே கான்ஃபிடென்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்கள் தான். அப்படி இருக்கும் பொழுது அந்த வீட்டை சுற்றி இவ்வளவு பாதுகாப்பு இருக்கிற பட்சத்தில் அந்த வீடு தீப்பிடிச்சு எரியிற சமயத்தில் யார் கொண்டு வந்து பணத்தை அந்த இடத்துல வந்து வச்சுருப்பாங்க அப்படின்ற விஷயம்ன்றது இப்போ வரைக்குமே இன்னும் ப்ரூவ் பண்ணாமல் இருக்கக்கூடிய விஷயமாகவே இருக்குது. இந்த இடத்துல மிகப்பெரிய இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அந்த தீ விபத்து நடக்கிற அன்னைக்கு நைட்டு அந்த தீ விபத்து முடிஞ்ச உடனே வந்துட்டு அந்த இடத்த வந்து இவங்க க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. கிளியராகவே அந்த எவிடன்சஸ் எல்லாத்தையும் மறைச்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த ரிப்போர்ட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த விஷயத்தை செஞ்சுருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஒருத்தர் யார் அப்படின்னா ஜஸ்டிஸ் வர்மாவுடைய ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருக்கக்கூடிய ராஜீவ் சிங் கார்கி, அதோடவே ஜஸ்டிஸ் வர்மாவுடைய பொண்ணாக இருக்கக்கூடிய திவ்யா வர்மா, இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய எவிடன்ஸை அழிச்சிருக்கிறாங்க அப்படின்ற ப்ரூஃபுமே இந்த ரிப்போர்ட்டில் வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மற்றொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தீ விபத்து நிகழும் பொழுது சிஆர்பிஎஃப் போலீஸ் வந்துட்டு அந்த கதவை உடைச்சு தான் உள்ளேயே போயிருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது ஜஸ்வந்த் வர்மா சொல்லக்கூடிய இந்த விஷயம், அதாவது ஆல்ரெடி பணத்தை கொண்டு வந்து வச்சு என்னை மாட்ட வைக்கிறாங்க அப்படின்ற விஷயம், அந்த கான்ஸ்பிரசி அப்படின்ற விஷயம் இங்கே தப்பாக தான் பார்க்கப்படுது. காரணம் ஆல்ரெடி வச்சுருக்காங்க அப்படின்னா கதவை உடச்சி உள்ளே போக வேண்டிய அவசியம் இல்லையா. ஆனால் சிஆர்பிஎஃப் விட்னஸில் கொடுக்கும், அந்த போலீஸ் விட்னஸ் கொடுக்கும் பொழுது உடச்சி உள்ளே போனதாக தான் கொடுத்துருக்குறாங்க. இந்த சூழல் எல்லாத்துக்கும் மேலே 2 இடத்துல ஜஸ்வந்த் வர்மா தெளிவாகவே சிக்கியிருக்கிறாரு. காரணம், அந்த தீ விபத்து நடக்கக்கூடிய அன்னைக்கு நைட்டு முழுக்க தொடர்ச்சியாக வந்துட்டு தன்னுடைய பிஏக்கு அவர் கால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இது கூட ஒரு பக்கம் சரி, தன்னுடைய வீடு மகள் அவங்கெல்லாம் இருக்கக்கூடிய இடம்ன்றதுக்காக அடிச்சிருக்காரு அப்படின்னு வச்சாலும் கூட, 2வது விஷயம், அடுத்த நாள் காலையில் இந்த தீ விபத்து நடந்து ஒரு வெக்கேஷனுக்கு போயிருக்கக்கூடியவர் அடுத்த நாள் காலையிலேயே அந்த வெக்கேஷனை கேன்சல் பண்ணி டெல்லிக்கு வரக்கூடிய இவர் நேரடியாக தன்னுடைய தீ பிடிச்சிருக்கக்கூடிய வீட்டுக்கு வராமல் வேற எங்கேயோ போயிடுறாரு. அதாவது இப்போ ஒரு அரசு அதிகாரியாக இருக்காரு, அவரோட வீடு தீ பிடிச்சிருக்கு அப்படின்னா நேரடியாக இங்கே வராமல் காலையிலேருந்து ஆள் காணாமல் போயிட்டு நைட்டு அவருடைய வீட்டை பார்க்கறதுக்கு டெல்லி ஹைகோர்ட்டுடைய சீஃப் ஜஸ்டிஸுடைய பர்சனல் செக்ரட்டரி வந்துட்டு நைட்டு 9 மணிக்கு அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க. அப்போ தான் அவர் வராரு அப்படிங்கும்போது இப்போ இந்த விஷயம் அப்படின்றது வந்து ரொம்பவே பார்க்கறதுக்கு அன்நேச்சுரல்
அன்நேச்சுரலான ஒரு விஷயமா இருக்குது அப்படின்ற விஷயத்தை தான் வந்து அந்த கமிட்டி வந்துட்டு ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது எல்லாம் இல்லாமல் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இவ்வளோ பெரிய தீ விபத்து நடந்திருக்கு, இப்படி பல அப்ளிகேஷன்ஸ்லாம் நடந்திருக்கு, இப்படியெல்லாம் விஷயங்கள் இருக்கும் பொழுது எந்த ஒரு வழக்கையுமே அவர் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் பதியும் இல்லை. இவர்கிட்ட சிசிடிவி கேமரா கேட்கும் பொழுதும், அதுவும் குறிப்பாக அந்த ஸ்டோர் ரூம் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி கேமரா வந்து ஒர்க் ஆகலை அப்படின்றதையும் அவர் சொல்கிறாரு. இப்படி எல்லா விஷயங்களும் சந்தேகத்துக்கு உட்படுறதாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கமிட்டி வந்து அறிக்கையில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் இவ்வளோ பெரிய பரபரப்பை உருவாக்கி அதோடவே அவர் அப்போது உச்சநீதிமன்றம் வந்துட்டு அவரை டெல்லி ஹைகோர்ட்லேருந்து மாற்றி அகமதாபாத் ஹைகோர்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அப்போது ஏன் என்ன நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க, நான் எதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் அக்செப்ட் பண்ணும், என் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ட்ரான்ஸ்ஃபரை வந்துட்டு இவர் தவிர்க்கவே இல்லை. அதை ஏன் இவர் அக்செப்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு கேள்வியுமே இந்த பேனலில் மிக முக்கியமான ஒரு கேள்வியாக முன்வைக்கப்படுது. எண்ட் ஆஃப் த ரிப்போர்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஜஸ்டிஸ் வர்மா வந்துட்டு பணம் வாங்கியிருக்கிறாரு, அவர் வீட்டில் இருந்த பணம் அவருடைய பணம் தான், வேறு யாரும் புதுசாக கொண்டு வந்து அந்த பணத்தை அங்கே வைக்கல, வச்சு அவர் மேலே ஒரு ட்ராப் க்ரியேட் பண்ணலை அப்படின்ற விஷயத்த தெளிவாகவே கிளியராக அந்த ரிப்போர்ட்டில் வந்துட்டு ப்ரூவ் பண்ணுறாங்க. அதே போலவே இதுக்கான டைரக்ட் எவிடன்சஸும் இருக்குது. நேரடியாக பார்த்ததாக இருக்கட்டும், எலக்ட்ரிக்கல் எவிடன்சஸாக இருக்கட்டும், எல்லா எவிடன்ஸும் தெளிவாக பதிவு பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் வந்துட்டு இந்த கமிட்டி வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது இவர் மேலே இவ்வளோ பெரிய குற்றச்சாட்டுகள் இருந்தும் இவரை இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுகள் இருக்க பட்சத்தில் இந்த ஜட்ஜு வந்துட்டு ஒரு ஜட்ஜாக இருக்கக்கூடாது, இவரை வந்து அவருடைய பதவியிலேருந்து நீக்கணும் அப்படின்னு சொல்லி 15 எம்பிகள் கொண்டு இருக்கக்கூடிய குழுமே வந்துட்டு பார்லிமெண்ட்டில் வந்து இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வந்தாங்க. அப்படி இருந்தும் இப்போ வரைக்கும் இவர் வந்துட்டு பதவியிலேருந்து நீக்கப்படலை. ஏன் இந்த பணம் அதே போல் குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் இந்த பணம் எங்கேருந்து வந்திருக்கு, எதுக்காக வாங்கின பணம், எந்த வழக்குக்காக வாங்கின பணம், இப்படி பல கேள்விகளும் இப்பொழுது முன்வைக்கப்படுது. ஸோ இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் இது போன்ற செய்திகளை தினம்தோறும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கோபாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.